அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னால் என்ன, அதோட ஃபண்டமெண்டல் என்ன, அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து சிஎஸ்ஓன்னு இருக்குது, வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, ஆப் டெவலப்மெண்ட்டு, வீடியோ ப்ரொடக்ஷன் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, பிராண்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து மார்க்கெட்டிங், இதிலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சிஎஸ்ஓ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஓ. இந்த சிஎஸ்ஓனா என்ன? சர்வீஸ் இன்ஜின் ஆட்டோமேஷன், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் வந்து சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஎஸ்ஓவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நம்ம என்னென்னா வெப் அனலைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம்ல, ஸோ கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெப்பு வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஸோ வெப் ஆட்டோமேஷன் பண்ணலாம், டிராஃபிக் மானிட்டரிங்கு, டைட்டில் வந்து கிரேட் பண்ணுறது, அந்த டைட்டில் நம்ம சொல்லுவோம்ல, டைட்டில் டேக்ஸு, நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம்ல, அது ஒரு கான்செப்ட்டு. கீவேர்ட்ஸ், நம்ம இந்த கீவேர்ட்ஸ் போட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் எதனா ஒரு குக்கிங் இதை சர்ச் பண்ணுறீங்க, ஒரு வேர்டை வந்து திருப்பி திருப்பி வரும்போது அதை வந்து சர்ச் பண்ணும்போது மக்களுக்கு இடையே வந்து நம்ம வேண்டிய ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சிஓஎஸ் சப்மிஷன்ஸு, கண்டென்ட் ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று கண்டென்ட் ரைட் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. லிங்க் பிராண்டிங், ஓகேவா? பில்டிங். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் பில்டிங் பண்ணுறோம்னா, ஸோ இது மாதிரி எப்படி இந்த கூகுளில் வந்து லைக்ஸ் நிறைய கூகுளில் வந்து இருக்குது. கிளைண்ட்டு ரெக்குயர்மெண்ட், நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கலாம். பேஜ் கண்டென்ட், ஒரு பேஜை வந்து கண்டென்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். வெப்சைட்டு ஆட்டோமேஷன்ஸுன்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் கான்செப்டில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து வெப் டெவலப்மெண்ட்டு வந்து ப்ராஜெக்ட். அந்த வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, பேக் எண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு இருக்குது. ஸோ இது வந்து வெப் சம்மந்தப்பட்டது. வெப்பில் வந்து நம்ம என்னென்ன சர்ச் பண்ண போகிறோம், ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், அது மூலியமாகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மூலியமாகவும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் மார்க்கெட்டிங். இந்த மொபைல் மார்க்கெட்டிங் லைக் நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணாலும் சரி, மொபைலில் வந்து எல்லாருக்கும் மொபைல், இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் டாக்ஸி புக் பண்ணால் வருது. லைக் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகேவா, நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆப் டெவலப்மெண்ட். ஆப்பில் வந்து மார்க்கெட்டிங், இந்த ஆப் மூலிமா ஆப்பில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம், இந்த ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணலாம், லேடிங் பண்ணலாம், கிராசரி ஐட்டம் இப்போ நிறைய பேர் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பை பண்ணி பண்ணிக்கலாம். ஹெல்த் கேருக்கும் வந்துச்சு. மெடிசன் நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே பண்ணாலே நம்மளுக்கு வந்துடுது. ஃபுட் ஆர்டர் வந்துடுது. ஃபுட் ஆர்டர் இப்போ எல்லாமே வந்துடுது. பிரியாணி ஆர்டர் பண்ணுறது, அதை பண்ணுறது எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ப்ரொடக்ஷன். இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் வந்து வீடியோ மூலியமாக சொல்லலாம். லைக் யூடியூபு, நம்ம டிவி சேனல்ஸு, இந்த மூலியமாகவும் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து எப்படி மக்களிடையே வந்து எடுத்து போகிறோம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. நம்ம வீடியோ மூலியமாக சொல்லலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் இப்போ லைக்ஸ் நீங்கள் இமெயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ரைட் மாரி வரும். பிராண்டிங் போட்டு இந்த கம்பெனி இருக்குது, இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தேவையில்லாத மெயில்ஸ்லாம் வரும், ஓகேவா? அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா? அது வந்து அவங்களுக்கு ஒரு கோல். இப்படி மூலியமாக மக்களிடையே வந்து நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து ரீச் பண்ணுறது, மக்களிடையே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்டர்நெட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த டிஜிட்டல் மூலிமாவே மக்களிடையே வந்து நிறைய ஏற்படுத்துகிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்படிலாம் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் இருக்குது பிளாகு, ஓகேவா? கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணிடுது. ஸோ நம்ம வந்து போஸ்டராகவும் கொடுக்கலாம், வீடியோவும் கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்தால் ஃப்ளாகு, இபுக்கு, ஒயிட் பேஜு, இன்ஃபோகிராஃபிக் அண்ட் விஷுவல் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணி அனுப்புவாங்க. வீடியோஸ் மூலிமா அனுப்புவாங்க, கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, வெப் காப்பி பண்ணுவாங்க. ஸோ நியூஸ் லீடர், இமெயில்ஸு, சோஷியல் மீடியா, ஸோ இதுமாரிலாம் வந்து பிளாகை வந்து ரெடி பண்ணி அந்த பிளாக்குள்ளே இன்வால்வ் பண்ணி மக்களிடையே வந்து சேர்க்கும் போது நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் மூலியமாக நம்ம வந்து இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாமே வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் லைக் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சாட்டு, வாட்ஸ்அப்பு, டிக்டாக்கு, லிங்க்டனு, ஸோ இந்தமாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப் மூலிமா வந்து நிறைய ஏஜென்சிலாம் இருக்குது. அந்த ஏஜென்சி மூலமாக எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு. ஸோ இந்தமாரிலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய இருக்குது. நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஏர்னிங்ஸ் லேர்ன் பண்ண மோர் தென் ஏர்னிங்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிராண்டுன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி லோகோ வந்து பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த பிராண்ட் மூலிமா. இப்போ ஒரு கம்பெனி வந்து லைக் நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணுறோம், அது எதன் மூலிமா பண்ணுறோம்? ஒரு பிராண்டிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து சொல்ல வேண்டாம், நிறைய கம்பெனி நீங்கள் பார்த்தீங்க ஒரு பிராண்டிங் இருக்கும்.
அந்த பிராண்டிங் வந்து அந்த பிராண்டிங்க்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். அது வந்து டிஜிட்டல் கண்டென்ட் டிஜிட்டல் மூலியமாக நம்ம வந்து மக்களிடையே சேர்க்கிறோம். எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதுக்கு வந்து ஏஜென்சிலாம் நிறைய இருக்குது. அந்த ஏஜென்சி மூலிமா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் ஏர்னிங்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் ஃபண்டமெண்டல் வந்து தான் சொல்லியிருக்கோம். இல்லை வந்து மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.